ரஹானேனோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நானேன்னு சொன்னோடனே முதல்ல ஞாபகம் வருது அந்த பிஜிடி சீரீஸா தான் இருக்கும். எத்தனை வேர்ல்டு கப் ஜெயிச்சாலும் அதுக்கு ஈக்குவலா அந்த சீரீஸ் இருக்கும். டாப் இன்னிங்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா அது எனக்கு டப்புன்னு டாப் ஆஃப் த மைண்ட் வர இன்னிங்ஸ் அதுதான். ரஹானே செஞ்சுரி இன் செகண்ட் டெஸ்ட் ஆஸ்திரேலியால. செகண்ட் எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர இன்னிங்ஸ் கேட்டீங்கன்னா ஐ திங்க் 2014 நினைக்கிறேன். 2014 இன் இங்கிலாந்து லார்ட்ஸ்ல ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி செஞ்சுரி. அதாவது சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி மாதிரி பேட்ஸ்மேனால பண்ண முடியாத ரஹானே பண்ணிருப்பாரு. லார்ட்ஸ்ல செஞ்சுரி போர்டுல இருக்கு பேரு. கேப்டன் வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம் இந்தியான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்க பாத்தீங்கன்னா டிராவிட் at 3, சச்சின் at 4, லக்ஷ்மன் at 5. இங்க அப்படியே நீங்க டிட்டோ காப்பி, புஜாரா at 3, கோலி at 4, ரஹானே at 5. அவ்வளவுதான். நீங்க ஏர்லி 2Kக்கும் லேட்டர் 2Kக்கும் அப்படியே அந்த ஜெனரேஷன் டிரான்ஸ்ஃபர். அதுதான் அதை பத்தி முக்கியமா பேசி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் கிடைக்கிறது இல்ல. உனக்கு அங்க பழைய இது இப்ப புஜாராக்கு கிடைக்கல, உனக்கு அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் லிஸ்ட் போட்டு சொல்லலாம். ரஞ்சி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரீசெண்ட் டைம்ல. அது வந்து அவர் கேப்டன்சில நான் சொல்றது அது வந்து அவரோட கேப்ல ஒரு ஃபெதரா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்னொரு நான் ஃபன் ஃபேக்ட் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரஹானே பத்தி. அவரோட டெபியூ வந்து ஆஸ்திரேலியால நடந்தது 8 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அவரோட கடைசி மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாரு, அதுலயும் 8 ரன். 8க்கு ஆரம்பிச்சு 8க்கு முடிச்சது. அது ரஜினி பாட்டு வந்து கேட்டுப்பாரு போல, வாழ்க்கை 8 பிரிச்சுக்கோனா அவரு 8ல ஆரம்பிச்சு 8ல முடிச்சு